வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எடுத்திருக்கிறது லைனிங் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன வேஸ்ட்டான கிளாத் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு ப்ளவுஸ்க்கு கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய கிளாத் அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் அளவு மார்க் பண்ண போகிறோம். அளவு பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் இதில் மார்க் பண்ணியிருக்கேன் டேப் எடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணணும். ஹைட்டு 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் லைன்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம இதுலேருந்து கீழே இருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் அளவில் வந்து இதே மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம அளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த பகுதியை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 2 இன்ச் மார்க் பண்ணதில் ஒரு கட்டிங் அப்படியே வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் ஈஸியாக கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை மடக்கி விட்டுட்டு அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணால் கூட அப்படியே வந்து லைன்ஸ் அதில் போட்டு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் 4 பீஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி டோட்டலாக வந்து 8 பீஸ் வந்து அந்த கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இதே மாதிரி வந்து டிசைன்ஸ் போட்ட கிளாத் எடுத்திருக்கேன் நான். இந்த கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா 6 பீஸ் நம்ம டோட்டலாக கட் பண்ணி எடுக்கணும். இதில் 8 பீஸ் இருக்குது, இதில் 6 பீஸ் இருக்குது. இதான் வந்து இதுக்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா. இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாத்தையும் வந்து மாற்றி மாற்றி இதே மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் 4, அதில் 3 அதே மாதிரி வச்சுருக்கோம். இதே வந்து நமக்கு மேலே உள்ளதில் 7 பீஸும் கீழே உள்ளதில் 7 பீஸும் நமக்கு இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை வந்து 1 by 1 வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற கிளாத்தில் உள்ள அந்த 7 பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 மாற்றி மாற்றி ஒவ்வொரு கிளாத்தையும் மாற்றி மாற்றி ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி இது மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து செகண்ட் பீஸ்க்குள்ளதையும் வந்து இது மாதிரி மாற்றி மாற்றி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இதை வந்து நான் இதில் காமிக்கிற மாதிரி அந்த கிளாத்துக்கு எப்படி கட் பண்ணீங்களோ இதில் உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே உள்ள பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதில் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு 2 பீஸையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ மேலே உள்ள பீஸை வந்து 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கீழே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸ் 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது 2ஐயும் வந்து சென்டரில் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம். தையல் போட்டாச்சுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்க அந்த கிளாத்தை வந்து இன்னொரு வேஸ்ட்டான ஒரு கிளாத் என்கிட்ட ஆல்ரெடி இந்த சாரீ வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல பீஸாக எடுத்திருக்கேன். அந்த பீஸில் வந்து இந்த கிளாத்தை அது மேலே போட்டுட்டு அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இது 2ஐயும் வச்சு நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிக்க போகிறோம். இது 2மே வந்து கெட்ட பக்கங்க, அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தையல் வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி உள் பக்கமாக வந்து நம்ம அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். கெட்ட பக்கம் 2ஐயும் ஒன்றா வச்சு இப்படி இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்டிங்கில் மட்டும் கொஞ்சமாக வந்து நம்ம இதே மாதிரி உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும். அதுக்காக வந்து நம்ம கேப் விட்டுக்கலாம். கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி எடுத்துகிட்டு இதே மாதிரி வந்து ஓரத்தில் வந்து நம்ம கிளாத்தை வந்து ஒன் போல் வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த கிளாத்தினுடைய ஓரத்தில் இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டான கிளாத் உங்கள்கிட்ட எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இது உள்ளே வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம கைத்தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு சோஃபா குஷன் அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.